ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் இந்த சனியினுடைய சஞ்சாரம் என்பது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான விஷயங்களை தான் அதிகம் ஏற்படுத்தும். அதான் இந்த 2025ஆம் வருடத்தை பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா விஷயங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட தனிப்பட்ட நிலைகளில் அவங்களுடைய மனநிலை ஒரு வெறுமையை நோக்கியே போயிருக்கும். ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கும். இது எல்லா வயதினருக்குமே பொருந்தும். சின்ன பசங்கள்லேருந்து வயது மூத்தவங்க வரைக்குமே ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைதி நிதானம் வெறுமைங்கிற மாதிரி ஒரு பக்குவமான நிலைகளுக்கும் போயிட்டு இருப்பாங்க. பட் முடிவென்னமோ ஒரு அமைதியான நிலையில் போய் மந்தமாக விருப்பு வெறுப்பு அற்ற நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துட்டு வரும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளுக்கு ஓய்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிஞ்ச இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய சிக்கல்களையும் மன அலைச்சல்களையும் சோர்வையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது ஜென்ரலாக மீன ராசியில் சனி வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு டிப்ரெஸ்டான விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இங்கே மற்ற கிரகங்களுடைய நிலைகள் தான் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது. இங்கே மற்ற கிரகங்களும் பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது டோட்டலாக எல்லா விஷயங்களுமே டம்பாகி போயிருக்கும். யாருனாலையும் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வெறுப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆகாத விஷயங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டு இதுக்கு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதெல்லாம் ஏதோ கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். இருந்தாலும் கைமீறி நிறைய விஷயங்கள் 2025 போய் தான் இருக்குது. பட் அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. காரணம் 2026 பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி இருக்குது. குரு உச்சநிலை அடைகிறாங்க. குரு உச்சநிலை அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனிக்கும் குருவுக்கும் நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த யோகா அமைப்புகள் அப்படிங்கிற இந்த சனியினுடைய பாதிப்புகளை வெகுவாக குறைக்கும். சனி ஆல்ரெடி குருவினுடைய வீடான மீனராசியில் தான் இருக்காங்க. இப்போ இந்த குரு சனிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று தன் வீட்டையே பார்க்குறாரு. சனிக்கும் அந்த பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால் இந்த சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. 2026 பிற்பகுதிகளில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் முற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்று அமைகிறாங்க. அதாவது மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரகம், சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த கிரகம் கெடுதலை செய்யறதில்லை. நட்சத்திர ரீதியாக நற்பலன்களை கொடுத்துட்டு தான் வரும். ஸோ சனியினுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இப்படி ஏதோ ஒரு வகையில் சனிக்கு பெரிய அளவில் கெடுப்பலன்களை கொடுக்கக்கூட நிலை அப்படிங்கிறது குறையுது. சுருக்கமாக சொல்லணும்னா சனி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தண்டிக்க மாட்டார், கண்டிக்க செய்வார். ஏன்னா சனியினுடைய வேலையே அதுதான். அதனால் இனி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனி இது மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சனி செயல்பட்டு வருவாங்க. இதனால் எல்லா ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்குமே ஒரு படி முன்னேறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும். பொது வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்லேருந்து வெளிவதற்கான முயற்சிகளை கடுமையாக எடுக்கும். ஏன்னா 2025 பொதுவான நிலைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ உலகளாவிய வகையில் அது எல்லாத்தையும் சரி செய்வதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நீ பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. நல்ல மலை வளம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும். கல்வி நிறுவனங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்படும். குறிப்பாக இந்த தங்கத்தினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷ கடைசியில் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அசட் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்கும். ஸோ பொதுவான உலகளாவிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்க போகுது. குறிப்பாக இந்த போதைப் பொருட்களுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். ஜோதிட ரீதியாகவும் இது எல்லா ராசிகளுக்கும் எல்லா லக்னங்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த 2 வருட காலங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு இந்த சனியனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம்
மிதுனத்துக்கு இப்போது 10ஆம் இடத்துல சனியானவர் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. அதே நேரம் மிதுனத்துக்கு அஷ்டமாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் செயல்படக்கூடியவங்க சனி. அவர் இப்போது உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வாங்க. பொதுவாக மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ரொம்பவுமே நியூட்ரலாக தான் இருக்குது. ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. நியூட்ரலான விஷயங்களாக தான் பெரும்பாலும் அமைஞ்சுக்கிட்டு வருது. பட் அதே நேரம் நிறைய மாற்றங்களை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அமைஞ்சிடும். இதே போல் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறதும் ஏற்பட்டு இருக்கும். பட் இது எதுவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இன்னும் நிறைய பேருக்கெல்லாம் சில முக்கியமான உறவுகளை பிரிந்திருக்கும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிட்டிருக்கும். பட் என்னென்னா ஒரு சிலருக்கு இது பாசிட்டிவான நிலைகளாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது தானாகவே ஏற்பட்டுடும். இல்லைன்னா குழந்தைகள் பிறக்குது, அப்பவும் ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இல்லைன்னா ஒரு நல்ல உயர்கல்விகளை கற்பதற்காக அல்லது கலைகளை கற்பதற்காக வெளி இடங்களுக்கு போயிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி தேவையின் அடிப்படையில் சில பாசிட்டிவான விஷயங்களோடும் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது சிலருக்கு ஏற்படுது, பெரும்பாலானோருக்கு கிடையாது. சிலருக்கு இந்த மாதிரி நன்மை தரக்கூடிய விஷயங்களை முன்னேற்றம் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்குது. பட் ஜென்ரலாக இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் அப்படின்னு வரும்பொழுது வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்குது. ஜான் ஏறுனா மூலம் சறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நிறைய முயற்சிகளை எடுக்கிறாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனாலும் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. மற்றவங்க நம்மளை தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் நம்ம மேலே ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. நல்லதையே செஞ்சால் கூட மற்றவங்க நம்மளை பற்றி குறை தான் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தங்கள் எல்லா மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கும் உண்டு. பொதுவாக இந்த மிதுனத்திற்கு அது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி ரிஸ்க் எடுக்க எப்பவும் தயாராக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு அசால்ட்டான தைரியம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காரியத்தில் இறங்குறோம் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது பின்வாங்க மாட்டாங்க. வரும்போது அதை பார்த்துக்கலாம், அப்போ என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அதில் இறங்குவாங்க. சில நேரங்களில் அது உங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகிடும். பட் சில நேரங்களில் அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கவும் ஆரம்பிச்சிடும். அதாவது பொதுவாக வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். பட் ரிஸ்க் எடுக்கிறதுனால மட்டுமே எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிருவோன்னு சொல்ல முடியாது. நிதர்சன வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும், சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாது தான். தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் அந்த ஓவர் ரிஸ்க்குனாலேயே ஏற்படவும் செய்யும். பட் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு இது இயல்பாகவே வரும். எப்போவுமே ஒரு ரிஸ்க் எடுக்க அவங்க தயாராக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. விளைவுகளை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால் கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்லலாம். இது கல்லெடுத்து அடிப்போம், பட்டா படட்டும், படாட்டினா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி காரியத்தில் இறங்கிடுவாங்க. அதனால் ஒரு அசால்ட்டான தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறது இந்த சனி தான். நிறைய சொன்னது இல்லைங்களா, சனியானவர் அஷ்டமாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் செயல்படக்கூடியவங்க. இப்போது இங்கே ரிஸ்க் எடுப்பதற்கும் சரி லக்குக்கும் சரி ஒரே ஆள் தான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இது ரெண்டும் சேர்ந்தாப்படியே அவங்களுக்கு எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவங்களோட இயல்பான குணமே அப்படி மாறிடுச்சு. பட் நிதர்சன வாழ்க்கையில் எல்லாமே ரிஸ்க் எடுக்கிறதுனால சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பல பேர் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னாலே ஒதுங்கி போகவே செஞ்சுடுவாங்க. ஆனால் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு போட்டி ஒரு சவால்னு வந்துருச்சு அப்படின்னாலே முதலாளாக முன்னாடி போய் நிற்பாங்க. அதே போல் ஏதாவது பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அங்கே சமாதானப்படுத்துவதற்கும் இந்த மிதுனம் முன்னாடி போய் நிற்கும். நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி போகிறது கிடையாது. அதெல்லாம் மிதுனத்தினுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். பட் இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா கால நேரம் சரி இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் மற்றவங்களால போற்றப்படுது. மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்கள் ஆஹா ஓஹோன்னு புகழுவாங்க, ஆடி பாடி கொண்டாடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு கால நேரம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே இவங்களை தூற்றவும் செய்கிறாங்க. இவங்க எதையெல்லாம் வைத்து இவங்களை புகழ்ந்தாங்களோ அதையெல்லாம் வைத்து இவங்க இகழவும் செய்கிறாங்க.
இந்த நிலைக்கும் முக்கிய காரணம் அதே சனி தான். ஏன்னா யோகாதிபதியாக செயல்படக்கூடிய அஷ்டமாதிபதியாகவும் செயல்படுறாங்க. இந்த ஒரு நுணுக்கத்தை இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை புரிஞ்சுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படுவாங்க. ஸோ பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் வெளியே வந்துடலாம். ஆனால் இப்போதைய நிலையில் இந்த சனியானவர் உங்களுடைய காரியஸ்தானத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஜீவன அமைப்புகள் ரொம்பவுமே போராட்டமாக தான் போய்கிட்டு இருக்குது. ஜானேர் தான் மனசு இருக்குதுங்க நிலம தான். கூட இருக்கிறவங்களே வில்லன்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிறது புரியலை. பிடிக்குதோ பிடிக்கலையோ வேறு இடங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அங்கேயாவது உருப்படியாக ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் எதுவும் உருப்படியாக செட் ஆக மாட்டேங்குது. புதுசாக ஏதாவது வேலைகளை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். புதுசாக ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக எவ்வளவோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனாலும் எதுவும் உருப்படியாக கிடைக்க மாட்டேங்குது. தட்டி தட்டி போயிருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எல்லாமே காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருப்பாங்க. ஜீவன அமைப்புகள் மட்டும் இல்லை, நார்மலாக ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்சால் கூட ஒரு வேலைக்கு 2 வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வேலை போல் வேலை அலைச்சல் இல்லாத மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களே இருக்காது. எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். உடல் அலைச்சல் உடல் சோர்வுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைகள் தான். ஸோ பொதுவாக மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்கள்லாம் ஒரு கலைப்புணர்வோடையே காணப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதை வெளியே பெருசாக காமிச்சிக்கிறதுல, ஆனால் உள்ளுக்குள்ளே வேலை அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுக்கு கொஞ்சம் மனமானது சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இப்படி தொடர்ந்து போயிட்டுருக்கக்கூடிய நிலைகளில் இந்த சனியை தவிர்த்து மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள், குறிப்பாக இந்த குருவனுடைய மாற்றம் அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சிக்கும் ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள், அந்த ஸ்ட்ரகிள், சலிப்பு, மன சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே மருந்தாக அமையும். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் கடந்த 1-2 வருடங்களை காட்டிலும் இனி அடுத்த 2 வருடங்கள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொடுக்காது. கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் எல்லாமே சாதகமாகும். கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும். பட் அதை கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஏன்ங்கிறத அதை சனியினோட நிலையை வச்சு சொல்லியிருக்கேன். தகுந்த மாதிரி அதை கரெக்டாக நியூட்ரலாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேங்கிற பேரில் எதுலேயும் இப்போ உள்ளுக்குள்ளே போய் மாட்டிக்க வேண்டாம். அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. குடும்ப வாழ்க்கை சாதகமாக இருக்கும். சுபவரியங்கள் அதிகரிக்கும். திருமண காரியங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்குது. பொருளாதார நிலைகள் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். திடீர் பண வரவுகள் கண்டிப்பாக மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு உண்டு. ஏதோ ஒரு வகையில் பணம் பையை நிரப்பும். அதாவது இது வரைக்கும் 10 ரூபா வரவு இருந்தால் 10 ரூபா செலவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து வந்திருப்பீங்க. இனி 10 ரூபா செலவு இருந்தாலும் அந்த 10 ரூபாய்க்கு உண்டான வரவுகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பொருளாதார நிலைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். கடன் சுமைகள் வெகுவாக குறையும். சிலரால் சேமிப்புகளை கூட பார்க்க முடியும். நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், இல்லை சடனாக போகணுங்கிற எண்ணம் இருக்குது, போகலாமா வேண்டாமா அப்படின்னு குழம்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு சாதகமான பயிற்சியாகவே இருக்கும். ஸோ வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம், யோகம் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அது சார்ந்த வில்லங்கங்கள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்களுக்கு சில நல்ல முடிவுகளை பார்க்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், சங்கடங்கள் குறையும். பொதுவாக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ தொடர்ந்து இந்த மருத்துவ விரயங்கள் தவிர்க்க முடியாதாகவே இருந்துட்டு வரும். பட் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது. எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கலாம். வெளி விஷயங்கள், காரியங்கள் அல்லது பொது விஷயங்கள், காரியங்களில் ஈடுபடும் போது அல்லது மற்றவங்க விஷயங்கள், காரியங்களில் ஈடுபடும் போது மட்டும் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. போல் மற்றவங்களை எதிர்பார்த்து ஏதாவது காரியங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் லேட் ப்ராசஸ் தான் இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் உடன்பட்டு வரமாட்டாங்க. அது பேசும்போது எல்லாம் நல்லா தான் இருக்குமான காரியம்னு வரும்போது அப்புறம் பார்க்கணும் அப்படின்னு ஒதுங்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தில் முழுமையாக ஈடுபடாதீங்க. அதே போல் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. பொறுமை, நிதானம் மட்டுமே உங்களுக்கு வலிமை சேர்க்கும்.
ஜீவனஸ்தானத்தில் சனி வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாமே கொஞ்சம் மந்தமாகத்தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அமைதியாக பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் காரியத்தில் வெற்றி உண்டாகும். ஸோ அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக இந்த சனி பயிற்சி மிதுன ராசி மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களை ஒப்பிடும் பொழுது இனி வரக்கூடிய வருடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் இருக்காது. மாற்றங்கள் நல்ல வகையாகவே உங்களுக்கு அமைஞ்சு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.